3500 ஏக்கர் 1600 குடும்பங்களுடைய நிலத்தில் அஞ்சல் பண்ணுற நிபந்தனை பட்டா அப்படின்னு வந்துட்டுருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை பார்த்து பண்ணியிருக்காங்க. 1955 1972 வரைக்கும் பட்டா கொடுக்கப்பட்டது. அந்த நிலங்களில் 2016 இந்த மாதிரி நிபந்தனை வருது. சில இடங்களில் வந்து நிபந்தனை நீக்கப்பட்டிருக்குது, சில இடங்களில் நிபந்தனை வருது. இந்த நிபந்தனைக்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படல. இன்னொரு செய்தி என்னன்னா, அரசு ஒரு நிலத்தை கொடுக்கும்போது இருக்கிற நிபந்தனைகள் தான் நிலத்தட்டு. அந்த நிபந்தனை மீறும் போது அவங்களுடைய பட்டா அட்டாய் போயிடும், அது அரசு நிலமாயிடும். அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறோம், அனுபவ ரீதியாகவும் நடைமுறையும். ஆனால் இப்போ திடீர்னு வந்து பட்டா கொடுத்து 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு ஒருத்தருக்கு 1942 பட்டா கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து இப்போ 2020 வந்து நிபந்தனைன்னு புதுசாக கொண்டு சேர்த்துருக்காங்க. ஐயா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா. இல்லை அது என்ன காரணம்? நீங்கள் அப்படியே பார்க்க நீங்கள் அது கேட்கணுங்க. எல்லாம் முன்னிட்டு வருவாங்க. நீங்கள் மைக் கொடுங்க, அவர் மைக் கொடுங்க. மைக் நீங்கள் பிடிக்கும் நீங்கள் அவர் காது பேசுங்க, எல்லாத்தையும் தெரியும் நம்மள சொல்லுங்கள். இல்லை எல்லாம் மொத்தமாக நான் ஒவ்வொன்றா படிச்சுருக்கிறேன் ஐயா. இப்போ நிபந்தனைன்னு வந்து எதிர்கால விதிக்கப்பட்டதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிலம் எடுப்பு சட்டப்படி ஒரு அரசு ஒரு நிலத்தை எடுக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு அறிவிப்பு வரும். மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த நிலத்தை இந்த நோக்கத்துக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிடுவாங்க. அதுதான் நடைமுறையில் பார்த்துக்கிறோம். அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கான நடைமுறைகள் செயல்முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முறையாக நடக்கும். அதில் நம்ம ஆட்சியர் பெருக்காக தெரிவிக்கலாம், அது வேற விஷயம். இந்த மாதிரி நிபந்தனை புதுசாக கொண்டு வரது வந்து நம்ம எங்கேயும் பார்க்காத செய்தி எங்கே இருக்குது. அது குறித்து ஐயா நான் தெரிஞ்சுக்கிட்டா இல்லாம 1963 கொடுக்கப்பட்ட பட்டாவுக்கு 2017 யார் எப்படி அதை ஏற்றுறாங்க நிபந்தனை சொல்லிட்டு அதை மட்டும் ஐயா பார்த்துக்கிறீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். எங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்ட போறதுக்கு வசதியா இருக்கும். அந்த நிபந்தனை அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குங்கிறது காது கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இப்போ இவர் ஒருத்தர் சொன்னார், நாங்களாம் வந்து வெளியே இருக்கிறோம், நாங்கள் அனுமதிக்கவே இல்லை, தேவையில்லை. அவங்களுடைய உழைப்பு இங்கே தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும். அதனால் வந்து இந்த 160 பேர் அப்படிங்கிறத குறையாத வாய்ப்பு தான் குறைச்சிக்கணும். அது வந்து பிரச்சனை இல்லை. நான் இன்னும் பேசுகிறேன். நீங்கள் எத்தனை பேர் உட்கார முடியுங்க ஐயா? காலையில் ஒரு 40 சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிக்கலாம். இங்கே கூட உட்காந்து எல்லாம் நாற்காலிகள்லாம் வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டு இருக்கிற தாழ வழியில் அப்படி தான் பண்ணுங்க. கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த அங்கிருந்த நாற்காலிகள்லாம் எடுத்து அக்கறை போட்டு வெளியிலேருந்து நாற்காலி கொண்டு வந்து அவர் ரவிசங்கர் அந்த மாதிரி பண்ணாரு. அங்கேயே பேசுகிறோம். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போது 18ஆம் தேதி யார் பிரதிநிதிகளோ 10 பேர். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேர் மூர்த்தி. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற 10 விவசாயிகிட்ட நீங்கள் போய் மனு வாங்கணும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும், குறிப்பெடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம சொல்ற ஆவணங்களோட வரணும். இங்கே வரும்போது நீங்கள் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்கணும். உங்கள் சார்பில் நாங்கள் பேசுவோம். ஒருவேளை நீங்கள் சொல்றதை நான் பேசாம விட்டா நீங்கள் எழுந்து பேசலாம். நீங்கள் சொல்றத கூட நான் பேசிட்டு நீங்கள் மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எதுக்காக உங்களை சொல்றது அப்படின்னு சொன்னால் நீங்களாம் கொஞ்சம் வேகமாக இருக்கீங்க. அவங்க போனோன்னா மறுபடியும் அவங்க அன்றாட வேலையை பார்த்து போயிடுவாங்க. இந்த 15 நாள் வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு வாரத்திலே ஆவணங்களை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாங்க. அதாவது முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சரியா இருக்காங்க. ஐயா கிட்ட போகும்போது நம்ம எல்லாம் தயாராக இருக்கோம். அதில் இன்னும் வந்து நான் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கேன். இந்த 15 நாளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி எப்போ ரைசாக இருந்தாலும் இந்த பட்டாவை ரத்து பண்ணி போனால் அதையே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நிபந்தனை. அடுத்தது விற்பனைக்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 ஆண்டுகள் ஆரம்பிச்சு 30 ஆண்டுகள் வரைக்கும் ஒவ்வொரு யார் பட்டா வாங்குறாங்களோ அவருடைய பொருளாதாரம் சாதி இதெல்லாம் கணக்கில் வச்சு 3 ஆண்டுகள் ஆரம்பிச்சு 30 ஆண்டு வரைக்கும் அந்த நிபந்தனை போட்டுப்பாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு இவங்க வந்து இந்த நிலத்தை விற்கக்கூடாது, அடமானம் விற்கக்கூடாதுன்னு அது இருக்கும். அதை பண்ணியிருந்தா அது ரத்தாயிடும். புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்க கையில் இருக்கிற பட்டாவில் அது இருக்கான்னு நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். பட்டா கொடுத்த நிபந்தனை மீறி நீங்க ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பட்டாவை ரத்து பண்ணிடுவாங்க. 2. 3வது என்ன விஷயம்னா, இங்க இப்ப நடந்திருக்கிறது புதுசா நிபந்தனை சேர்க்கறதுக்கு சட்டத்துல இடமே இல்லை. ஒரு வட்டாட்சியரோ ஒரு கோட்டாட்சியரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ பட்டா கொடுத்த ஒரு நிலத்து மேல அந்த நிபந்தனை காலம் முடிந்ததற்கு பின்னால்
எந்த காரணம் கொண்டு நிபந்தனைன்னு போடவே கூடாது. நாம இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு போனா இந்த நிபந்தனை யாரு பதிவேற்றினாங்களோ அவங்களுக்கு வேலை போகும், அவங்க உறுதியா சிறைக்கு போவாங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை பேச்சுவார்த்தையில் நடத்தி அவங்க நீக்கி விட்டுட்டாங்கன்னு சொன்னா நாம அதை கடந்து போயிடலாம். ஏன்னா யாரையும் சிறைக்கு அனுப்புறது நம்ம நோக்கம் இல்லை. இதுல வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான், இந்த நிபந்தனை நீக்குவதற்காக பேரம் பேசி அங்கங்க பணம் வாங்கியிருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு நிபந்தனை நீக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான செயல், எதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு இவங்க பண்ற விளையாட்டெல்லாம் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியல. இப்படி பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியாத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே ஆதாரமா இருக்குது. நிபந்தனையும் போட்டிருக்கிறான், நிபந்தனை நீக்கி இருக்கிறான். எப்படி நிபந்தனை நீக்கினேன், முதல்ல எதுக்கு நிபந்தனை போட்டேன், இதெல்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் பார்த்து போயிட்டாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா, அதனால ஒவ்வொருத்தர் தண்ணி விட்டு போயிட்டாரு. அந்த தண்ணி உள்ள போயிட்டு வரமாட்டேங்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், இவங்கெல்லாம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கல, புரியுதா? உடனே தாசில்தார் வந்தோன்னா இல்ல அவரு தான் எதிரி அப்படி பாக்குறது, இல்ல ஒரு காவல் பணியாளர் ஆய்வாளரோ உதவி ஆய்வாளர்களோ அல்லது துணை கண்காணிப்பாளரோ அல்லது காவலர்களோ யாரை பார்த்தாலும் உடனே எதிர்ப்பா அப்படியெல்லாம் வேண்டாம். பச்சையா சொன்னா என்னடா பண்றது பல்ல கடிச்சு நிக்கிறாங்க அவங்க. இல்லைன்னா அவங்களும் நம்மளோட இந்த பக்கம் நின்று என்ன அயோக்கியத்தனம் பேசக்கூடிய சூழல தான் இருக்காங்க. அதனால முதல்ல இந்த மனநிலையை நீங்க மாத்திக்கீங்க. ஏன்னா வன்முறைக்கான காரணமே தான். பல இடங்கள்ல அவங்களுக்கு பார்த்தோன்னா காய்ச்சலை பார்த்தோன்னா நம்மளால ஜுப்புன்னு ஏறிடு. பழைய விஷயமெல்லாம் வரும். என்னது ஹெல்மெட் போனா ரொம்ப பிடிச்சது, தண்ணி போட்டு அப்பா குறுக்காடி காசு வாங்குது, அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது பிளாஸ்டிக் தனியாக கொடுக்குறாங்க, கையோட்டி கூட கொடுக்குறேன். அதனால நீங்க முதல்ல ஒரு உறுதி எடுத்துக்கங்க. இன்னைக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க எல்லாம் பார்த்துட்டு போவோம். இந்த நிபந்தனையை நீக்க வரைக்கும் நாம தொடர்ந்து போராடுறோம். இப்ப மனு தான் கொடுக்க வந்திருக்கிறோம். அதுல உங்களுக்காவது ஆட்சேபனை உண்டா? சரி, போராடலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். போராடலாம். சரி, நான் முதல்லயே ஒன்று சொல்லிடுறேன். நான் பொதுவாகவே இவங்களோட இவங்களோட போராட்டத்துக்கு போனது எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, நான் இங்க இருக்கிற ஆண்கள் விவசாயம் தப்பா நடக்க கூடாது, நான் ஆமாய் போராட்டத்துக்கு வர்றது இல்லைங்க. நல்லா நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. 2 பக்கம் ஜீவா பஸ் கொண்டு அரசு பேருந்து நிறுத்துறவங்க ஒரு பதட்டம் ஆயிடுறாங்க. தெரியல என்ன தெரியல. அப்புறம் 5 மணி 6 மணிக்கு மேல போராட்டம் நடத்த முடியுது, கையெல்லாம் நடக்க வந்தது. அதனால நான் போராட்டம் வரும்போது பெண்களையும் குழந்தைகளை நினைச்சா போராடாது. நான் முதலே சொல்லிட்டேன், இங்க வந்துருக்கிறவங்களுக்கு நீங்க வராதுட்டீங்கன்னா பாப்பா அப்படியே நான் கேட்பேன், அந்த ஆத்தா யாரு, அந்த பொலிக்கப்பத்துக்கு பிறந்த எழுதுபாரு வயசான ஆத்தா பதிலுக்கு தலையெல்லாம் நச்சு போய் என்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னா அப்புறம் நான் போயிடுவேன். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, உங்களெல்லாம் நம்பிதான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க வரும்போது ஆம்பளை வழியை நின்றுதான் ஆகணும். ஏன் நிக்கலாம் என்ன நடக்கணும், வீட்டுல என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியுது. அதனால இவங்க நம்பிதான் இந்த போராட்டம். நாம இன்னும் போராட்டத்தை கையில் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். முறையாக இன்னைக்கு நம்ம நம்முடைய பருவத்தையும் ஆட்சியத்தையும் கடுமையாக நம்ம பதிவு பண்ணோம். வட்டாட்சியர் இருந்திருப்போம், அதுதான் அவருக்கான வேலை. இருந்து அவருக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுத்துருப்போம். தெரியலன்னு சொன்னா அவர் மாவட்ட ஆட்சியர் பேசிட்டு விளக்கத்தை கொடுத்துருப்போம். இன்னமும் இந்த மனு கொடுக்க வராது இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க வர வைக்கணும். ஏன்னா நமக்கு இங்க கிடைச்சிருக்கிற தகவலுக்கும் இங்க வந்திருக்கிற எண்ணிக்கைக்கும் குறைவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் அங்கெல்லாம் தள்ளி நின்று இருக்காங்க, என்ன காரணம் தெரியல. அவங்கெல்லாம் போராட்டத்துக்கு வந்தவங்களாம் வேற வேலைக்கு வந்தவங்களாம் தெரியல. நெகிழ் இருக்கிறீங்க அப்படித்தானே? ஒரு குடியானவன் இப்படி இருந்தா அரசு எப்படி பயப்படும் சொல்லுங்க? நாமெல்லாம் வெயில பாடுபடுறது தானே. காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் சட்டம் கூட போடாத கோமணத்துக்கு பாடுபடாதுன்னா நாம இன்னும் சொல்ல போனா அந்த வெயில் இருந்தா தான் வைட்டமின் டி கிடைக்குது. நாம இப்ப மரத்த நிழலுக்கு போனா நம்மளை கண்டு அரசு நிர்வாகம் பயப்படுமா சொல்லுங்க? இந்த வெயிலுக்கே தாங்காத போறாங்கன்னா கட்டாயம் இருந்தாலும் சிறைக்கு வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெம்பாய் போயிடும். அதனால உறுதியா இந்த இதை நாம சேர்ந்து போராடி இந்த நிபந்தனை நீக்க போறோம். நாம ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கிறோம். இதுல அரசியல் கிடையாது.
எந்த கட்சியை பத்தி நம்ம பேச போறதில்ல. தேர்தல் வரும்போது உங்களுக்கு சௌகரியப்பட்ட கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும். நம்ம கட்சியை பத்தி பேசுறதில்லை. இது போல அரசு ஊழியர்களுக்கு எதிரான போராட்டம், அரசு நடவடிக்கைக்கு எதிரான போராட்டம் முதல். அப்புறம் அங்கேயே சொல்லிட்டேன், இங்க வந்து சாதி மதத்தை எல்லாம் சாமியை பத்தி எல்லாம் எதுவும் பேசக்கூடாதுங்க. மூணாவது, இந்த போராட்டத்தை நம்ம போராட்டம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து நடத்தும் போது ஒரு விஷயம், இதை சொல்லி யாராவது கிட்ட நீங்க பணத்தை கிட்ட கொடுத்துறாதீங்க. தெளிவா சொல்லிட்டேன். நீங்க வந்தீங்களா, ஊர்ல இருந்து வந்தீங்களா, பைக்ல வந்தீங்களா, கார்ல வந்தீங்களா, டிராக்டர்ல வந்தீங்களா, மறுபடியும் நம்ம கோபி போனாலும் சரி, ஈரோடு போனாலும் சரி, அவங்க செலவு பண்ணிட்டு வந்துடுறீங்க. யாருக்கிட்டயா காசு கேச கொடுத்துட்டு ரவிக்குமார் வந்தா நம்ம ஒரு தொகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க வரக்கூடாது, கடுப்பாயிடும். முதலே சொல்லிட்டேன். ஏன்னா நாம வந்து பணம் வசூலிப்பதில்லை. நான் வந்து என்ற செலவு நானே போட்டுக்கிறேன். நான் காலை வண்டிந்து வரணும். என்னுடைய